நேரம் கிடைக்கிறப்ப அந்த குத்துக்காலிட்டு தோட்ட வேலை செய்யலாம், எந்த வேலையும் செய்யலாம், பேப்பர் படிக்கலாம், எந்த சிறிய வேலைகளையும் குத்துக்காலிட்டு செய்தால். அனைவருக்கும் வணக்கம். கோயில் சிலைகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு அரக்கர்கள், பூதகணங்கள் ஒரு குத்துக்காலிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. எல்லாரும் சிலைகளை பார்த்திருப்பீங்க. ஏன் அப்படி உட்கார்ந்துருக்காங்க? அது ஆரோக்கியத்தின் அடிப்படை. அந்த மாதிரி அமர்வது ஆரோக்கியத்தின் அடிப்படை. ஒரு காலத்துல எல்லா பெண்களுமே அந்த குத்துக்காலிட்டு அமர்ந்து அம்மி அரைச்சாங்க, குத்துக்காலிட்டு அமர்ந்து மாவு அரைச்சாங்க, எல்லா வேலைகளையும் குத்துக்காலிட்டு செஞ்சாங்க, அரிசி புடைச்சாங்க. அதெல்லாம் நம்ம செய்யணும் அவசியம் இல்லை. ஆனா குத்துக்காலிட்டு அமரக்கூடிய ஒரு முறையை தெரிந்து பல நேரங்களில் அமர்ந்து அந்த நிலையில் இருந்தால் உங்கள் இடுப்பு வலி குறைந்துவிடும், உங்கள் முழங்கால் வலி குறைந்துவிடும். இதை விட சூப்பரான விஷயம், கர்ப்ப காலத்துல இருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் யார் ஒருத்தங்க ஒரு பெண் குத்துக்காலிட்டு தன் வேலைகளை செய்தால் அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி, நார்மல் டெலிவரி நடக்கும். இதைதான் குறியீடா அன்னைக்கு எல்லாருமே இதை பண்ணாங்க. எல்லாருமே குத்துக்காலிட்டு எல்லா வேலையும் செய்வாங்க. ஆண்களும் குத்துக்காலிட்டு உட்காந்துருப்பாங்க. ஒரு பேச்சுகளை கேட்கும் பொழுது ஒரு பஞ்சாயத்துல குத்துக்காலிட்டு அமர்ந்து பேச்சை கேட்பாங்க, சமணமிட்டு உட்கார்ந்து கேட்பாங்க. இந்த உட்காரும் நிலை நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப தொடர்புடையது. நம்ம எங்க இன்னைக்கு மடிச்சு உட்கார்றதுக்கு முடியவே இல்லை. சேர், சோஃபா எப்படி நமக்கு முழங்கால் நல்லா இருக்கும், இடுப்பு எப்படி பலமா இருக்கும். மலாசனம் ஒரு ஆசனம், அதுவும் குத்துக்காலிட்டு உட்கார்ற முறை தான். அதனால இந்த மலாசனம்ன்ற பயிற்சியை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்யுங்க. நேரம் கிடைக்கிறப்ப அந்த குத்துக்காலிட்டு தோட்ட வேலை செய்யலாம், எந்த வேலையும் செய்யலாம், பேப்பர் படிக்கலாம், எந்த சிறிய வேலைகளையும் குத்துக்காலிட்டு செய்தால் உங்கள் முழங்கால் வலி தீர்ந்துவிடும். கர்ப்ப காலத்தில் எளிமையான பிரசவம் ஏற்படும். உங்களுடைய முழங்கால்கள், பாதங்கள் பலமடையும். உங்கள் நோய்கள் உங்களை விட்டு போய்விடும். உங்களுடைய இடுப்பு ஆரோக்கியமா இருந்தாலே, முழங்கால் ஆரோக்கியமா இருந்தாலே, பாதங்கள் ஆரோக்கியமா இருந்தாலே நீங்க இந்த நாட்களை அதிக நாட்கள் வாழ்ந்து ஆரோக்கியமாக நடமாட முடியும், செயல்படுத்த முடியும். ஆகவே குத்துக்காலிட்டு அமர்வதை ஒரு பழக்கமாக மேற்கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள். நன்றி.